Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்னைக்கு வீடியோவில் நாம் லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் மார்க்கெட்டில் நடந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,959, அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, அரௌண்டு 0.13%. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு 4 டேஸ்க்கு ஃபுல்லாக நெகட்டிவில் தாங்க க்ளோஸ் ஆகிருந்தது. அதாவது 18th அன்னைக்கு 22,945லையும், வெட்னஸ்டே 22,932, Thursday அரௌண்டு 22,913, ஃப்ரைடே ரொம்ப மோசமாக 22,795, அரௌண்ட் 0.51% டவுனில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி மண்டே அரௌண்ட் 75,996 பாசிட்டிவாக 0.08% க்ளோஸ் ஆகிருந்தது. டியூஸ்டே 75,967 க்ளோஸ் ஆச்சு. வெட்னஸ்டே 75,939 க்ளோஸ் ஆச்சு, அரௌண்டு 0.04%. தர்ஸ்டே 75,735 க்ளோஸ் ஆகிருந்தது. ஃப்ரைடே ஒஸ்ட் சினாரியோ 75,311 க்ளோஸ் ஆகிருந்தது சென்செக்ஸ். கோல்டு மற்றும் சில்வர்னுடைய அப்டேட்ஸு. கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா 10 கிராம்னுடைய கோல்டு வேல்யூ மண்டே அன்னைக்கு 84,970 க்ளோஸ் ஆகிருந்தது. அதாவது கொஞ்சம் கம்மியாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது, 1.03%. டியூஸ்டே மற்றும் வெட்னஸ்டே பாசிட்டிவாக இருந்தது. அகெயின் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேல பார்க்கும்போது அரௌண்ட் 0.49% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. 86,092 க்ளோஸ் ஆகிருந்தது. சில்வர் 1 kgனுடைய ரேட் மண்டே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 95,970 க்ளோஸ் ஆகிருந்தது, நெகட்டிவாக அரௌண்ட் 1.63%. டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. பட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட்டும் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருந்தது, அரௌண்டு 0.65%. ஸோ 17ஆம் தேதி ஸ்டாக்ல நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். எல்டிஐ மைண்ட்ரி, அதாவது ஐடி கம்பெனி. ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக யூரோ பேங்க்னுடைய மல்டி இயர் கொலாபரேஷன் டீல் அசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னாக்கா, யூரோ பேங்க்கில் இருக்கக்கூடிய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ எல்டிஐ மைண்ட்ரி ஒரு கொலாபரேஷன் யூரோ பேங்க்கோட வச்சுருக்காங்க. அடுத்தது எஸ்பிஐ கார்ட்ஸில் ஒரு அப்டேட்டு. So they approved interim dividend 2.550 per share. So effect பார்த்தீங்கன்னாக்கா 25th February. BHEL ஒரு அப்டேட்டு. ஸோ அரௌண்ட் 6,700 crore ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் சிங்கரணி தெர்மல் பவர் ப்ராஜெக்டுக்காக. இது எதுக்காகனாக்கா டு டெவலப் அரௌண்ட் 800 megawatts தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இன் தெலுங்கானா ரீஜனில். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பேசஞ்சர்னுடைய டிராஃபிக் ரைஸ் ஆகிட்டு இருக்கு இயர் ஆன் இயர், அரௌண்ட் 11.4%, 1.06 crore இன் ஜனவரி. டொமஸ்டிக் டிராஃபிக் அரௌண்ட் 11% அண்ட் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் 12.4% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ த கம்பெனிஸ் டெல்லி ஏர்போர்ட் ஹேண்டில்டு more than 60% of the total traffic in January. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 17th அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஜாக்ஸ் இன்ஜினியரிங்னுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆகிருக்கு, அரௌண்டு 8.43% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இஷ்யூ ஆகிருக்கு, அதாவது நெகட்டிவாக லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது 18th அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான ஸ்டாக்னுடைய அப்டேட்ஸு. ஏர்டெல் அவங்களுடைய சப்சிடரி, அதாவது ப்ரொமோட்டர் கம்பெனிஸு இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க அரௌண்டு 0.84% ஸ்டேக்கை வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா 8,485 crore rupeesக்கு விற்றுருக்காங்க. இதை பாரதி டெலிகாம் அவங்க அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க அரௌண்டு
இந்த வேல்யூல இருந்து 24% of the sold shares to increase their holdings around 40.47%. L&T Special Steels and Heavy Forgings வந்து wholly owned subsidiary. அவங்க வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ல இருந்து அரௌண்ட் 170 crore rupees வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. RVNL ஒரு சில அப்டேட்டு ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெட்ல ஸோ 554.47 crore ஒரு ஆர்டர் வந்து ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இது எதுக்காகனாக்கா டு கன்ஸ்ட்ரக்ட் 9 ஸ்டேஷன்ஸ் ஃபார் த பெங்களூர் சபர்பன் ரயில் ப்ராஜெக்டாக இவங்க வந்து ஒரு ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டில் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அவங்க வந்து ஒரு மெமர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வித் டென்மார்க் பேஸ்டு ஷிப்பிங் கம்பெனியோட. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெஸ்க்கு. இது எதுக்காகனாக்கா டு பில்டு ஷிப் பில்டிங் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் வந்து பண்ணுறதுக்காக கொச்சின் ஷிப்யார்டு வந்து இந்த எம்ஓயூவை வந்து சைன் பண்ணியிருக்காங்க டென்மார்க் பேஸ்டு கம்பெனியோட. 19th அன்னைக்கு நடந்த அப்டேட்ஸ் வந்து வாரே எனர்ஜிஸில் வந்து அவங்க வந்து ஒரு சப்ளை ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் 362.5 மெகாவாட்டு சோலார் மாடியூல்ஸ் ஃப்ரம் காபா ரெனியூவபிள் எனர்ஜியில இருந்து. அசோக் லைலாண்ட் வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் 297 crore ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது எதுக்காகனாக்கா ஸ்பெசிஃபிக்காக டு சப்ளை பாரத் ஸ்டேஜ் 6 டீசல் ஃபியூவல் பஸ்ஸஸை சப்ளை பண்ணுறதுக்காக. அடுத்தது பாரத் ஃபோர்ஜ் கம்பெனியிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய சப்சிடரி கம்பெனியான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனாக்கா டு சப்ளை அட்வான்ஸ்டு ஆர்டிலரி கனான்ஸ் டு யூஎஸ் கம்பெனிக்கு. 20ஆம் தேதி நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸு. HFCL வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க வித் பிஎஸ்என்எல்லோட டு எக்ஸிக்யூட் பாரத் நெட் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ் 3 இன் பஞ்சாப். பிஎஸ்சியில் ஒரு அப்டேட்டு, கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க வந்து அரௌண்ட் 7.28 lakhs crores ஆஃப் ஷேர்ஸ் வந்து பிஎஸ்சியில் இருந்து வாங்கியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு அப்டேட்டு, Ministry of Defense has signed around 1220 crore contract with the company. இது எதுக்காகனாக்கா அரௌண்ட் 149 சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேடியோஸ் வந்து ஃபார் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்காக ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக இந்த சைன் ஆஃப் ஆகிருக்கு. அடுத்தது SGVNல இஸ் பிளானிங் டு ஆட் அதாவது 800 மெகாவாட்டு ஃபார் பக்சார் தெர்மல் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் பீகாரில். L&Tல ஒரு அப்டேட்டுங்க, அவங்க வந்து ஒரு ஆர்டர் வந்து ஃப்ரம் இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அரௌண்ட் 850 கிலோடன் பர் ஆனம் கிரீன்ஃபீல்டு அலுமினியம் ரிஃபைனரி வந்து ஒடிசாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் வந்து தேவ் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் சவுண்ட் பாக்ஸ் ஃபார் மர்ச்சன்ட்ஸ். வேதாந்தா அவங்களுடைய டிமெர்ஜர் ப்ரொபோசலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து. பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பை 0.25% ஆன் ரீட்டைல் லோன்ஸ். டாடா ஸ்டீலில் நடந்த ஒரு முக்கியமான அப்டேட்டு, இவங்க வந்து அரௌண்ட் 2603 crore ஷேர்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் சிங்கப்பூர் பேஸ்டு சப்சிடரி டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். 21ஆம் தேதி நடந்த முக்கியமான அப்டேட்ஸு, டாடா ஸ்டீலில் அதாவது அவங்க வந்து தேவ் அலர்டட் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் ஒர்த் ஆஃப் 3000 crore வித் ஏ 7.65% ரேட் ஆஃப் ஃபார் 5-year tenure. ஏர்டெல் கம்பெனியில் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏர்டெல் ஆஃப்ரிக்கா மொரிஷியஸ் பிளான்ஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஸ்டேக் பை 5%. அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 57.29% ஆஃப் த கம்பெனி. இது எதுக்காகனாக்கா ஸ்பெசிஃபிக்காக டு என்ஹான்ஸ் த பாரதி ஏர்டெல் ப்ரெசன்ஸ் இன் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டுக்காக இந்த ஆர்டர் வந்து சப்சிடரி வந்து நடந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க
investing rupees 1364 crore in Netherlands based subsidiary Bajaj Auto International Holdings BV. சிப்லா கம்பெனி வந்து, அதாவது ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி வந்து யூஎஸ் எஃப்டிஏலேருந்து அப்ரூவல் வந்திருக்கு இவங்களுக்கு. இது எதுக்காகனாக்கா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரக், அதாவது நிலோட்டினின் கேப்சூல்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து யூஎஸில் அவங்க வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்பெக்டட் எப்போனாக்கா 2025-26 பீரியடில் வந்து இதை லான்ச் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. Vedanta has been declared as the preferred bidder for Gauhari Diamond Block in Madhya Pradesh. ஸோ இது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அக்கௌண்ட் as fraud to RBI அமௌண்ட் வந்து 226.84 crore rupees. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஃபர்தராக இந்த வீடியோவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ இது டெஃபினட்டாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.